வெல்கம் டு பிரதீப் ஃபாட்டோன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சுந்தர் சி டைரக்ஷன்ல வடிவேல் நடிச்சு ரொம்ப நாள் எதிர்பார்ப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன படம் தான் கேங்கர்ஸ். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம பிரதீப் ஃபாட்டோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேங்கர்ஸ் இந்த படத்தோட கதைக்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அழகான ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கேத்ரின் தெரசா ஒரு கம்ப்யூட்டர் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கேத்ரின் தெரசாக்கு பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்டா ரம்யாங்கிற ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல மிஸ் ஆயிருது. சோ இதுக்காக கேத்ரின் தெரசா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு அண்டர்கவர் போலீஸா நம்ம சுந்தர் சி அந்த ஸ்கூல்ல ஒரு பிடி வாதியாரா உள்ள வராரு. அப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றாரு. அப்ப வந்து கேத்ரின் தெரசா நினைக்கிறாங்க இவங்க அண்டர்கவர் போலீஸ் நினைக்கும் போது இவர் வந்து அண்டர்கவர் போலீஸாவே இல்ல. சோ அவர் ஏன் உள்ள வந்தாரு, சோ இவங்களை ஏன் அடிச்சாரு, சோ இதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்குது. படத்துல பிளஸ் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுந்தர் சியோட கதைக்களம். உண்மையாலுமே சுந்தர் சி வந்து மதகராஜா படத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல ஒரு கதைக்களமா ஆடியன்ஸுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி சுந்தர் சி படம்னாலே நல்ல ஒரு காமெடி, ஒரு ஆக்ஷன், டிராமாட்டிக்கல் இருக்குன்னு நினைச்சோம். அதே மாதிரி இந்த படத்துல நல்ல ஒரு காமெடிகள் உள்ள இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய தூணா இருக்கிறது வடிவேல் தான் சொல்லணும். வடிவேல் சாரோட ஆக்டிங் உண்மையாலுமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. நம்ம பழசு நம்ம வின்னர் படம்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். வின்னர் படத்துல வடிவேல் தான் வந்து ஒரு பெரிய தூணா இருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல இவரு தான் பெரிய தூணாவே இருக்காரு. அதே மாதிரி நிறைய படங்கள் அவர் கெட்டப்ப பார்த்திருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் லேடி கெட்டப் ஆகட்டும் நிறைய கெட்டப் இந்த படத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வடிவேலோட ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து உண்மையாலுமே ஒரு விருந்தாவே இருக்கும் இந்த படம். ஏன்னா நம்ம வந்து ஆதித்ய டிவில எல்லாம் எப்படி அவரோட காமெடிகள் விரும்பி பாக்குறோமோ அதே மாதிரி இந்த படத்துல அவரோட காமெடிகள் உண்மையாலுமே அந்த டைமிங் ஆகட்டும், அந்த பழைய வடிவேல நம்மளுக்கு அப்படியே இந்த ஸ்கிரீன்ல நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. உண்மையாலுமே சுந்தர் சிக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த படத்துல கேத்ரின் தெரசாவோட ஆக்டிங், அவங்க வந்து இந்த படத்தை கதை எடுத்துட்டு போனாலும் அவங்களோட ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு ஓகே, மீடியமா ஓகேப்பா, இந்த கதைக்கு இவங்க இந்த அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. அதே மாதிரி வாணி போஜனோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த ஆக்டிங்கை நம்மளுக்கு கரெக்டாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி முனிஷ்காந்த் ஆகட்டும், இன்னும் பல ஆக்டர்கள் இந்த படத்துல நல்லாவே அவங்க நடிப்பு நீட்டாவே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கிருஷ்ணன் அவர் வந்து உண்மையாலுமே இந்த படத்தை ஒரு கார்னிவல் பிலிமா நம்மளுக்கு நல்லபடியா எடுத்து காட்டியிருக்காரு. நல்ல ஒரு கலர்ஃபுல்லா நல்ல ஒரு கார்னிவலா நம்மளுக்கு எடுத்து காட்டியிருக்காருன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சத்யா, இவர் வந்து மியூசிக் நல்லபடியா கொடுத்திருந்தாலும் இவரோட பாடல்கள் வந்து நமக்கு வந்து நினைவில் இருக்கிறபடியாவே இல்லை. அவ்வளவுக்குலாம் இல்ல சாங்கு, ஆனா மியூசிக் ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல ஏன் அந்த சாங் வச்சாங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன். ஏன்னா இப்ப மிஸ்கின் படம் எடுத்தாலே ஒரு ஐட்டம் சாங், அப்பா மிஸ்கின் வந்து நமக்கு இந்த ஐட்டம் சாங் நல்லபடியா காட்டுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி சுந்தர் சி எடுத்தா ஏன் இந்த கிளைமேக்ஸ்ல அந்த திருவிழா சாங் வச்சு முடிக்கிறாங்க, ஏன் வில்லன் வேற இடத்துல இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஃபீல், அந்த தாட் வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பரா கதையை எடுத்துட்டு போயிட்டாரு சுந்தர் சி. ஒரு காமெடி பிலிமா நம்மளுக்கு பார்க்க சூப்பரா இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல எதிர்பார்க்காம நம்மளை உட்கார வச்சுட்டு நிறைய ட்விஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி சீன்லாம் நம்ம சுந்தர் சி கதையில இருக்குமா டவுட்ல உட்காந்து பார்த்தாலுமே என்னடா இது சுந்தர் சி இப்படிலாம் நம்மளுக்கு பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஃபீல்ல உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு வேர்க்க விருதுக்கு நம்மளை உட்கார வச்சு பார்க்க வச்சிட்டாரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த படம் சூப்பரான படம் சொன்னேன். ஏன்னா வடிவேல் காமெடியில் இந்த படத்தை பார்க்கும்போது சிரிப்பு தாங்க முடியல. எப்பா சூப்பரான காமெடிகள் வடிவேல் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அது அந்த லேடி கெட்டப்ல வருவார் பாருங்க, ஐயோ சூப்பர். இந்த படத்துல மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பலாம் இல்லை. ஏன்னா வந்து காமெடி படம் இது, அதனால வந்து நம்ம லாஜிக்கா இதை வந்து எதிர்பார்க்கவே கூடாது. நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா சுந்தர் சிங்னாலே வந்து ஆம்பளை படமாகட்டும் வின்னர் படமாகட்டும் இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபேமிலியா நம்மளை உட்கார வச்சு பார்க்கறதுக்கு யாரால அது இந்த படத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னே சொல்லி ஆகணும். என்னன்னா இந்த படத்துல பெரிய மைனஸ் என்னன்னா எனக்கு அந்த ஐட்டம் சாங் ஒன்றும், அப்புறம் அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஏன் இந்த சாங் வச்சிங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு டவுட்டாவே இருக்குது. ஸோ இதுக்கு மட்டும் இல்லைனாலும் இந்த படம் சூப்பர், உண்மையிலே நல்லா தான் இருக்கு. படம் பார்க்கலாம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பார்க்கறது ஒரு நல்ல படமாவே இருக்குது. உண்மையுமே சுந்தர் சிக்கு மதகராஜா படத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு கம்பேக் மூவியாவே இருக்கு. அதே மாதிரி மெயினா என் தலைவன் வடிவேலுக்கு இந்த படம் உண்மையாலுமே தரமான ஒரு கம்பேக் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா சொல்ல வர பிரதீப், இந்த படத்துக்கு போலாமா கேட்டீங்கன்னா உண்மையாலுமே குழந்தைகள் போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படமாவே இருக்குது. ரொம்ப சென்சார் சீன்ஸ்ல எதுவுமே கிடையாது. செக்ஷுவல் சீன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பிளட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஆர்டினரியா ஒரு சுந்தர்சியோட காமெடி ஃபிலிம் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 out of 3.5. ஸோ இந்த மாதிரி மூவி ரிலீஸ் ஆகட்டும், ட்ரைலர் ரிலீஸ் ஆகட்டும், ரீசெல் ரிலீஸ் ஆகட்டும், உங்களுக்கு மறக்காம பிரதீப் ஃபாட்டோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.